Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல ஒரு எக்க வச்சு ஒரு எக் பொரியல் ஒரு முட்டை பொரியல் வந்து சூப்பரா ஒரு சிம்பிளா பண்ண போறோம். சோ சிம்பிளா இத நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ இந்த முட்டை பொரியல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் டைரக்டா கடுகு உளுத்தம் பருப்பு எதுமே நம்ம போட தேவையில்லை. முட்டையை டைரக்டா உடைச்சு ஊத்த போறோம். சோ ரெண்டு பொருள் தான் நம்ம சேர்க்க போறோம். நான் வந்து ஒரு 3 முட்டை உடைச்சி அந்த ஆயில்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்தாச்சு. இப்போ மூணாவது முட்டை. சோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க பண்றீங்களோ அத்தனை பேருக்கு நீங்க முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேருக்கு பண்றேன். சோ ஒரு 3 எக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இத நல்லா கொஞ்சம் உடைச்சு விட்டுக்கோங்க. அதாவது இந்த பீஸா வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த இதுலயே சோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். இப்போ இந்த 2 பொருளை நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் நம்ம சாம்பாருக்கு வச்ச மிளகாய் தூளா இருக்கட்டும் இல்ல தனி மிளகாய் தூளா இருக்கட்டும் ஏதாவது ஒரு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய் தூள் பெப்பர். அப்ப நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி சால்ட். இது மூணு தான். வேற எந்த இதுமே சேர்க்க போறது கிடையாது. இதை மட்டும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ ஜஸ்ட் மிளகாய் தூளும் பெப்பரும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த அந்த பெப்பர் அண்ட் இந்த கிரீன் சில்லி பவுடர் வந்து ரெண்டும் எல்லாம் அந்த எக்ல வந்து மிக்ஸ் ஆகும். சோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படினா உள்ள அந்த மசாலா வந்து முட்டையோட அப்படியே இறங்கி பார்க்கிறதுக்கே ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான ஃப்ளேவர்ல கிடைக்கும். பாருங்க ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரு எக் பொரியல் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சோ சாப்பிறதுக்கு எடுத்து வச்சிரலாம். சோ அவ்வளவுதான். சூப்பரான ஒரு டேஸ்டான எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.